வணக்கம் மக்களே. தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. வேட்பாளர்களை அதிமுக களம் இறக்கப்பட்டுள்ள நிலையில் திமுகவின் வேட்பாளர்களும் ஒரு சிலர் தற்பொழுது பெயர்கள் வெளியாகியுள்ளது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் மிகவும் பிரபலமானவர் 2 பேர். அதில் ஒருவர் திரைப்படத்தில் நடித்த இயக்குனர் சுந்தர் சி. அதேபோல் திமுகவில் ஒரு நல்லவர் இருக்கிறார் என்றால் அது பி.டி. பழனிவேல் தியாகராஜன் தான். இவர்கள் இருவரும் ஒரே தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் சுந்தர் சி அவர்களும், சூரியன் சின்னத்தில் பி.டி. பழனிவேல் தியாகராஜனும் போட்டியிடுகிறார்கள். யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். நண்பர்களே, நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள புதிய நீதி கட்சியில் ஒதுக்கப்பட்டுள்ள மதுரை மத்திய தொகுதியில்தான் சுந்தர்சி அவர்கள் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த கட்சியின் தலைவர் ஏ.சி. சண்முகம் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். இயக்குனரும் நடிகருமான சுந்தர்சி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடப் போவதாகவும் தற்பொழுது தகவல்களையும் வெளியிட்டுள்ளார். மேலும் இந்த தொகுதியில் வேட்பாளராக இதற்கு முன்னால் 2021ஆம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றியடைந்தவர் தான் பி.டி. பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அவரை அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய சுந்தர்சி அவர்கள் வீழ்த்த முடியுமா என்று கேட்டால், திமுகவில் பலரும் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நல்லவர் என்றால் அது பி.டி. பழனிவேல் தியாகராஜன் தான். திமுகவின் எம்எல்ஏக்கள் அவர்களது தொகுதிகளுக்கு செல்வாரோ இல்லையோ, ஆனால் பி.டி. பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவரது தொகுதியில் தான் 24 மணி நேரமும் என்ன நடக்கிறது, ஆட்சியில் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், தன்னை தேர்வு செய்து விட்டார்கள், ஓட்டிற்கு பணமே கொடுக்காத ஒரே திமுக வேட்பாளர் என்றால் அது பி.டி. பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தான். தற்பொழுது அவரை சுந்தர்சி அவர்கள் தோற்கடிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக சாத்தியமே கிடையாது. மதுரையை பொறுத்தளவிற்கு பி.டி. பழனிவேல் தியாகராஜனுக்கென்று ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. மக்களின் தோழனாக பி.டி. பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இருக்கிறார். தற்பொழுது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய சுந்தர்சி அவர்கள் சற்று யோசித்திருக்கலாம். அவரது பணம் தான் இங்கு வீணாக போகும். மக்களது ஆதரவு தனிப்பட்ட முறையில் சுந்தர்சிக்கு இருக்கலாம். தேர்தலில் சுந்தர்சிக்கு வருவது கடினம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் இந்த தேர்தலில் பி.டி. பழனிவேல் தியாகராஜன் அவர்களே வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். பி.டி. பழனிவேல் தியாகராஜன் அவர்களை எதிர்த்து களம் காணக்கூடிய சுந்தர்சி அவர்கள் வெற்றியடைவாரா தோல்வியடைவாரா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.